ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் ரவை கேக். அவன் இல்லாமலேயே அடுப்பிலேயே சுலபமாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு முட்டை, அதை 1/2 கப் சர்க்கரையுடன் நன்கு அடித்து கொள்ளுங்கள். முட்டை பிடிக்காதவர்கள் அதற்கு பதிலாக 1 கப் புளிக்காத கெட்டி தயிரை சர்க்கரையோடு அடித்து கொள்ளுங்கள். அடித்து கொள்ளும்போது 1/2 கப் பால் சிறிது சிறிதாக சேர்த்து நன்கு அடித்து கொள்ளவும். 1 கப் ரவையை சேர்த்துக்கொள்ளவும். ஒரு கப் மைதா சேர்த்துக்கொள்ளுங்க. இரண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு எலுமிச்சையின் சாறை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயிலை சேர்த்துக்கொள்ளுங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஈனோ சேர்த்துக்கொள்ளுங்க. கேக் பேட்டருக்கு தேவையான பொருட்களை சேர்த்துவிட்டோம். இப்பொழுது கேக் பேனை ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேன் ரெடி பண்ண 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவையும் வெண்ணெயும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்பொழுது மைதா மாவு வெண்ணெய் வைத்து கேக் பேனை கிரீஸ் செய்து கொள்ளுங்க. இட்லி பாத்திரத்தில் 1 கப் உப்பை சேர்த்து 5 நிமிடத்திற்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பை கேக் செய்த பின் ஸ்டோர் செய்து கொள்ளவும். அடுத்த முறை கேக் செய்வதற்காக இப்போது கிரீஸ் செய்த பாத்திரத்தில் சிறிது டூட்டி ஃப்ரூட்டி தூவிக்கொள்ளவும். சிறிதளவு டூட்டி ஃப்ரூட்டி, சிறிதளவு கேக் பேட்டர் என மாறி மாறி ஊற்றிக்கொள்ளுங்க. கேக் பேட்டர் ஊற்றிய பாத்திரத்தை ப்ரீஹீட் செய்த இட்லி பாத்திரத்தில் 45 நிமிடம் மூடி வைத்து சிம்மில் வைக்கவும். அவ்வப்போது மூடியை திறந்து கேக் வெந்துவிட்டதா என்பதை டூத்பிக் அல்லது கத்தி வைத்து சரிபார்த்து கொள்ளுங்க. 45 நிமிடத்திற்கு பிறகு ஒரு சுவையான அருமையான டூட்டி ஃப்ரூட்டி சாக்லேட் ரவை கேக் தயார்.
எங்கள் குட்டி ஃபுட்டிக்கு பொறுமையே இல்லை, டெக்கரேஷனுக்கு முன்னாடியே சாப்பிட்டுச்சு. உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் சிரப் மற்றும் கண்டென்ஸ் மில்க் சேர்த்து டெக்கரேட் பண்ணி சாப்பிடலாம். இந்த அருமையான கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.